தோழமைகளுக்கு பிருந்தாவல்லவனின் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஐயா பாவண்ணன் அவர்களுடைய சம்மதங்கள் ஏன் என்ற சிறுகதையை வாசித்து கேட்கலாம். ஐயா பாவண்ணன் அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவரது இயற்பெயர் பாஸ்கரன் என்பதாகும். தமிழக அரசின் சிறந்த குழந்தை இலக்கிய படைப்பிற்கான விருதினை பெற்றவர். சாகித்ய அகாடமியின் மொழிபெயர்ப்பாளருக்கான விருதை பெற்றவர். சம்மதங்கள் ஏன்? ஆங்கில எழுத்துக்களின் வரிசையின்படிதான் எங்கள் 4வது வகுப்பு அட்டெண்டன்ஸ் புத்தகத்தில் பெயர் எழுதியிருந்தார்கள். அடர்த்தியான பச்சை வர்ணத்தில் பைண்டிங் செய்யப்பட்ட அந்த அட்டெண்டன்ஸ் புத்தகத்தை பார்ப்பதற்கே மிரட்சியாயிருக்கும். வீட்டிலிருந்து பள்ளிக்கூடம் செல்கிற வழியில் கூட இந்த விஷயம் ஞாபகத்திற்கு வரும். வந்த கையோடு பயமும் சேர்ந்துவிடும். ஏற்கனவே அம்மாவும் ஆயாவும் சொன்ன கதைகளில் இருந்து யமனுக்கு அந்தரங்க காரியதரிசியான சித்திரகுப்தன் பற்றியும் அவன் சகல நேரங்களிலும் சுமக்கிற ஜன்மம் மரண பதிவேடு பற்றியும் ஒரு உருவம் எனக்குள் திரண்டு உருவாகியிருந்தது. அந்த உருவத்தையும் அட்டெண்டன்ஸ் புத்தகத்தையும் சம்பந்தப்படுத்தி பார்த்து பார்த்து மனசுக்குள் கலக்கத்தை உருவாக்கி கொண்டேன். 9 மணிக்கு பள்ளிக்கூடம். இறைவணக்கம் முடிந்ததும் வரிசையாய் வகுப்பிற்கு செல்வோம். கடைசி பையன் உள்ளே நுழைகிற போதே ராமதாஸ் சார் வந்துவிடுவார். ராமதாஸ் சார் என்றாலே சிம்ம சொப்பனம். பிள்ளைகள் எல்லாம் அவரவர்கள் இடத்தில் நின்று கொண்டே வணக்கம் ஐயா என்று சொல்வோம். என்று பதில் சொல்லிக்கொண்டே அவர் மேஜைக்கு பக்கத்தில் போய் உட்கார் என்கிற மாதிரி சைகை செய்வார். அந்த குரலும் செய்கையும் அசலான சிங்கத்தையே நினைவுபடுத்தும். எனக்கு மேலும் மனசு கலக்கத்தில் உழலும். பியூன் முனுசாமி தான் அட்டெண்டன்ஸ் புத்தகங்களை சுமந்து வருவார். அவர் தோளில் 7-8 புத்தகங்கள் இருக்கும். அவர் தோள்பட்டையிலிருந்து தலையின் உயரத்திற்கு சரியாக இருக்கும் எந்த வகுப்புக்கு எந்த புத்தகம் என்றெல்லாம் அவருக்கு தெரியாது. சார் முன்னால் நின்று ஒவ்வொன்றாய் தோளிலிருந்து நீட்டி இதா என்பார். சார் என்பார். மறுபடியும் இன்னொரு புத்தகத்தை தோளிலிருந்து இறக்கி இதா என்பார். அந்த புத்தகமாகவும் இருக்காது. சார் தலையசைப்பார். இத்தனை நாளுக்குள்ளேயே அவருக்கு ஆத்திரம் ஏறிவிட்டிருக்கும். முண்டோ கொஞ்சமாவது மூளை இருக்கா? படிக்கத்தான் தெரியல, 1-2வது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன கேடு வந்துச்சு? மாதம் பிறந்தா சம்பளம் வாங்குறல்ல, 4ஆம் கிளாஸ்க்கு 7வது 8வதுன்னு அட்டெண்டன்ஸ் எடுத்து நீட்டுறையே என்று சத்தம் போடுவார். அவர் திட்டும் சத்தத்தை கேட்கிற போது எங்களுக்கு அப்படியே வயிற்றில் புளியை கரைக்கிற மாதிரி இருக்கும். குரலின் அதிர்ச்சியில் என்றைக்காவது ஒரு நாள் இந்த கூரையும் கூட விழுந்து விடுமோ என்று தோன்றும். காதிலே எதுவும் விழாதது மாதிரி காவி கரையேறிய பற்களை காட்டி சிரித்தபடி இன்னொரு புத்தகத்தை நீட்டி இதா என்பார். ஏ என்கின்ற எழுத்தில் ஆரம்பமாவது ஆனந்தன் பெயர் மட்டும்தான். அவன் உள்ளே நையா என்று சொன்ன கையோடு என் பெயர் சொல்லப்பட்டுவிடும். அவர் கூப்பிட்டு நான் கை தூக்கி சொன்ன பிறகுதான் மனது சமாதானப்படும். கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது பயம் நீங்கி ஆசுவாசமாக உணர்கிற மாதிரி இருக்கும். அதை கூட கெடுத்து விட்டிருந்தான் இந்த சின்னசாமி பையன். என் பெயருக்கு அடுத்த பெயர் அவன்தான். என்னை கூப்பிட்டு முடித்தவுடன் கையை மேலே உயர்த்தி உள்ளேனையா என்று தயாராக இருக்க வேண்டும் அவன். அப்படி ஒரு சூழலைத்தான் ராமதாஸ் சாரும் எதிர்பார்த்திருப்பார். ஆனால் இது நடக்காத பட்சத்தில் அவருக்கு கண்மண் தெரியாமல் கோபம் வந்துவிடும். மறுபடி பார்க்க நேரும்போது அரைந்து விடுவார். வராத பையனுக்குத்தான் இந்த நிலைமை என்றாலும் சின்னசாமி வராததற்கு நானும் அனுபவிக்க வேண்டியதிருந்தது. துரதிர்ஷ்டம்தான். பாலாஜி சார், ஏண்டா சின்னசாமி வரல? தெரியல சார். உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு தானடா அவன்? ஆமாம் சார். பக்கத்து வீட்டில் இருக்க பையன் ஏன் ஸ்கூலுக்கு வரலன்னு உனக்கு தெரியாதா? தெரியல சார். ஊருக்கு போயிருக்கானா என்ன? தெரியல சார். உடம்பு கிடம்பு சரியில்லையா? இல்லை சார், தெரியல. தெரியலன்னு உனக்கு கண்ணு எதுக்கு, காது எதுக்கு, மூளை எதுக்கு? எல்லாத்தையும் கழட்டி போடு. கடவுள் எதுக்குடா கொடுத்துருக்கான் இதெல்லாம்? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னு தான். களிமண்ணு மாதிரி நிற்கிறேல. நாளைக்கு என்ன விஷயம், அவன் ஏன் ஸ்கூலுக்கு வரலன்னு தெரிஞ்சுக்கணும் வரணும். புரியுதா? சரி சார். அந்த நிமிஷத்திலிருந்து என் பயமும் ஆரம்பித்தது. சின்னசாமி வராததற்கு என்னை இப்படி ஆட்டுவிக்கிறாரே என்று கலவரப்பட்டது மனது. ஏற்கனவே சீக்குக்கோழி மாதிரி என உடம்பு. காற்றோ மழையோ கொஞ்சம் அதிகமானாலும் கூட உடம்புக்கு எந்த வியாதியாவது வந்து சேர்ந்துவிடும். சின்னசாமி வராததை பெரிய விஷயமாக்கி ராமதாஸ் சாரால் மிரட்டப்பட்டதும் மீண்டும் வியாதி வரும் போல இருந்தது எனக்கு. சாயங்காலம் வீட்டிற்கு திரும்பிய போது உற்சாகம் இழந்திருந்தாலும் எப்படியும் 6 மணி சங்கு ஊதுவதற்குள் சின்னசாமி பற்றி புலன் விசாரணை செய்துவிட வேண்டும் என்று பரபரத்தது எனக்கு. 6 மணிக்கு பிறகு வெளியே இறங்கி போகவே முடியாது. ராமசாமி சார் மாதிரியே அம்மா காலை உடித்து விடுவாள்.
புத்தகப்பையை ஆணியில் தொங்க வைத்துவிட்டு அம்மா கொடுத்த கேழ்வரகு அடையை தின்றுவிட்டு பாப்பாவோடு கொஞ்ச நேரம் ஆடுகிற மாதிரி ஆடி இருந்துவிட்டு மெதுவாய் வெளியேறினேன். சின்னசாமி வீடு சாத்தி இருந்தது. கதவை மூடிக்கொண்டு தூங்கினாலும் தூங்குவான் என்று நினைத்து பெயரை சொல்லி கூப்பிட்டபடியே கதவை தள்ளி திறந்தேன். உள்ளே யாரும் இல்லை. அடுப்புக்கு பக்கத்தில் படுத்து கிடந்த பூனை ஒன்று என்னை கண்டதும் மிரண்டு டக்கென்று சுவரில் ஏறி இரவானத்தின் வழியே இறங்கி ஓடியது. பழைய பாய் ஒன்று மூலையில் கிடந்தது. முதலில் இருந்த மாதிரியே கதவை இழுத்து சாத்திவிட்டு வெளியே வந்து நின்று கொண்டேன். சின்னசாமிக்கு கணக்கும் ஆங்கிலமும் விஞ்ஞானமும் எப்போதும் கஷ்டமான பாடங்கள். மாதாந்திர டெஸ்ட்டுகளில் எல்லாம் 100க்கு 7, 8 என்றுதான் எடுப்பான். இங்கிலீஷ் டிக்டேஷன் கொடுத்தால் பட், கட் என்று எப்பவாவது சுலபமான வார்த்தைகள் வரும்போது மாத்திரம் 1, 2 என்று எடுப்பான். மீதி நேரங்களில் எல்லாம் சைஃபர் தான். இதனாலேயே ராமதாசாரிடம் எக்கச்சக்கமாக திட்டும் உதைகளும் வாங்குவான். முண்டோ என்று குனிய வைத்து முதுகில் பட்பட் என்று துணி துவைக்கிற மாதிரி சாரமாரியாக அடித்து விடுவார். சில சமயங்களில் சுவரோடு ஒட்ட வைத்து நாற்காலி போட வைத்து விடுவார். இதனால் சின்னசாமி ஸ்கூலை விட்டு நின்று விட்டானோ என்ற சந்தேகம் கூட எனக்கு வந்தது. கூடவே அடிச்சு விரட்டிட்டு எதுக்கு வரலன்னு என்னையே மிரட்டுறாரு என்று சார் மேல் கோபம் கூட வந்தது. ஆனாலும் வெளியே இதெல்லாம் சொல்லக்கூட முடியாது. அதன் விளைவுகள் எல்லாம் பயங்கரமாய் இருக்கும். கர்வி என்று பல பட்டங்கள் வரும். சார் உதைப்பது போதாதென்று அம்மாவும் அடிப்பாள். எனவே கூடிய வரைக்கும் சின்னசாமியை சமாதானப்படுத்தி பள்ளிக்கூடத்திற்கு அழைக்க வேண்டும் என்று நினைத்தேன். அடியின் வலியிலும் வேதனையிலும் மேலும் மேலும் பிகு செய்து ஒருவேளை சின்னசாமி மறுத்தாலும் கூட, இனிமேல் சாயங்காலம் விளையாடுற நேரத்தில் இங்கிலீஷ் கணக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறேன்டா சின்னசாமி, 10க்கு 5, 6ன்னு வாங்குற அளவுக்காவது கற்றுக் கொடுக்குறேன்டா, நீ கவலைப்படாத என்று தேற்றி தைரியப்படுத்தி அழைக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். சாணிக்குடையை தூக்கி கொண்டு வந்த சின்னசாமியின் அம்மாதான் என்னை முதலில் பார்த்தாள். வாசலிலேயே நின்றிருந்த என் கோலம் அவளுக்கு ஆச்சரியம் தந்திருக்க வேண்டும். யாரு? நான் தான் பாலாஜி. எதுக்கு இங்கே நிற்கிற? சின்னசாமி இல்லையா? இல்லை, அவனைத்தான் பார்க்கணுன்னு நிற்கிறேன். எதுக்கு? 4 நாளாக அவன் பள்ளிக்கூடத்துக்கு வரல, அதான் சார் அவனை பார்த்து கூட்டியார சொன்னார். அதெல்லாம் வரமாட்டான்னு போய் சொல்லு. ரொம்ப சாதாரணமாக அவள் சொன்ன பதில் எனக்கு பயத்தை தந்தது. இத்தனை நேரம் வரைக்கும் சின்னசாமியை சமாதானப்படுத்துகிற கற்பனை மறைந்து மனசுக்குள் சார் பற்றியும் இந்த பதில் மூலம் நேரப்போகிற சம்பவங்கள் பற்றியும் பயம் பரவி உடம்பு உதறியது எனக்கு. நாளைக்கு தான் வரமாட்டானா இல்லை எப்போவுமே வரமாட்டானா? எப்போவுமே தான்டா, போ. அப்புறம் பேச எதுவும் இல்லை என்கிற மாதிரி முந்தானையை உதறி முகத்தை துடைத்தபடி போய்விட்டாள் அவள். கொஞ்ச தூரம் நடந்து தந்திக்கம்பத்தோறும் கோயில் வாசப்படியில் பாலத்து பக்கம் என்று என்னமோ தெருவை வேடிக்கை பார்க்கிற மாதிரி மாறி மாறி நின்று சின்னசாமி வரமாட்டானா என்று பதைபதைப்போடு எதிர்பார்த்தேன் நான். அவனை பார்த்து ஒரு வார்த்தையாவது கேட்க மனசு துடித்தது. விளக்கு வச்சதுக்கு அப்புறம் துரைக்கு ஆட்டம் கேட்குதோ? பின்பக்கமாகவே வந்த அம்மா மடேர் என்று பிரம்பால் அடித்த பிற்பாடுதான் சுயநினைவு வந்தது. வழியில் ஐயோ ஐயோ என்று அழுதேன். இன்னாடா ஆட்டம் உனக்கு என்று அம்மா மீண்டும் அடிக்க விசையுடன் கையை ஓங்கினாள். தப்பிக்க நகர்ந்த என் முயற்சிகள் பயனற்று போயின. கொத்தாக முடியை பிடித்து மறித்து அந்த பக்கம் இந்த பக்கம் அரையடி கூட நகர முடியாமல் செய்துவிட்டாள் அம்மா. சும்மாதாம்மா, சின்னசாமியின் விஷயத்தை சொல்ல எனக்கு பயமாய் இருந்தது. நட வீட்டுக்கு. வீட்டில் கொஞ்ச நேரம் கூட எனக்கு இருப்பு கொள்ளவில்லை. பக்கத்து வீட்டில் சின்னசாமியின் குரல் எப்பவாது கேட்காதா என்று கூர்மையாக காது கொடுத்து கேட்டபடியே இருந்தேன். ராத்திரி தூங்கப் போகிற வரைக்கும் கூட எந்த தடயமும் இல்லை. நேரம் ஆக ஆக என் பயமும் அதிகமாகியது. நடுநடுவில் ராமதாஸ் சாரின் முகம் ஓரிரு நிமிஷங்கள் மனசுக்குள் ஓடியது. மறுநாள் தூங்கி எழுந்தபோது எந்த ஞாபகமும் இல்லை. படிப்பும் எழுத்துமாய் கொஞ்ச நேரம் ஓடிவிட்டு குளித்து உடைமாற்றி பள்ளிக்கூட பையை எடுக்க போகும்போதுதான் சுரீர் என்று சின்னசாமியின் விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது. எல்லா சூழல்களிலிருந்தும் சட்டென்று மனம் விலகி பதட்டம் கூடியது. மெதுவாய் வீட்டை விட்டு இறங்கி சின்னசாமியை பார்க்க ஓடினேன். நல்லவேளை நான் போன நேரத்திற்கு சின்னசாமி திண்ணையில் தூங்கிக் கொண்டிருந்தான். பள்ளிக்கூடம் கிளம்புகிற நேரத்தில் துளி கூட அவசரமில்லாமல் அவன் தூங்கி கிடப்பதை பார்க்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அருகில் நெருங்கி மேலே கிடந்த போர்வையை இழுத்தேன். கொஞ்சம் கூட அசைவில்லாமல் கிடந்தான் சின்னசாமி. ஒல்லிக்குச்சியான உடம்பு, அரிசி அலைக்கிற மாகாணி மாதிரி கழுத்து சிறுத்து கிடந்தது. கருத்த முகம், மந்திரித்து கட்டிய தாயத்து, எலும்பு தெரிகிற மார்பு, கம்மந்தட்டை மாதிரி துருத்தி கிடந்த தோள்பட்டை எலும்பு. என்னமோ இரவு முழுக்க முழுக்க பாரத்தை சுமந்து நடந்தவன் மாதிரி அசைவில்லாமல் கிடந்தான். சின்னசாமி
மெதுவாய் கிசுகிசுத்தேன். ஒன்றும் பதிலில்லாமல் போகவே 4-5 தரம் தொடர்ந்து கிசுகிசுத்தேன். அதற்கும் பதிலற்று போனதும் உடம்பை தொட்டு உலுக்கினேன். சின்னதாய் கண் விழித்த சின்னசாமியை பார்க்க சந்தோஷமாக இருந்தது. இனி எழுந்து உட்காருவான் என்று எதிர்பார்க்கும் போது அவன் மீண்டும் கண்களை மூடிக்கொண்டான். அதிர்ச்சியாய் இருந்தது எனக்கு. மீண்டும் சத்தமிட்டு உலுக்கினேன். இந்த முறை என் சத்தத்தை கேட்டு உள்ளிருந்து அவனுடைய அம்மாவே வந்துவிட்டாள். யார்ரா அது தூங்குறவனை எழுப்புறது? நான் தான் பாலாஜி. எதுக்கு அவனை எழுப்புற? பள்ளிக்கூடத்துக்கு. அவன் வரமாட்டான்னு நேத்தே சொன்னேன்ல. போடா போ, அவனை தூங்க விடு. இப்பொழுதாவது அவன் எழுந்து விடுவான் என்ற நப்பாசையாக இருந்தது எனக்கு. ஆனாலும் அப்படி எந்த ஆச்சரியமும் நடக்கவில்லை. அசையாமல் ஒரு கன்றுக்குட்டி மாதிரி தூங்கி கிடந்தான் அவன். அவனையும் அவன் அம்மாவையும் மாறி மாறி பார்த்துவிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போய்விட்டேன் நான். அட்டெண்டன்ஸ் புத்தகத்தை கையால் புரட்டும் ராமதாஸ் சாருக்கு என்ன பதில் சொல்வது என்று குழப்பமாக இருந்தது எனக்கு. என் வார்த்தைகளில் நம்பிக்கை அற்றுப்போகும் பட்சத்தில் அனாவசியமாய் வசவுகள் வாங்க வேண்டுமே என்று கலவரப்பட்டது மனசு. பாலாஜி உள்ளேனையா? அந்த பெயரை கூப்பிடாமலேயே என்னை நிமிர்ந்து பார்த்தார். சிங்கம் சுண்டெலியை பார்க்கிற மாதிரி இருந்தது. சின்னசாமியை பாத்தியாடா? பார்த்தேன் சார். பின்ன எதுக்கு கூப்பிட்டியார்ல? தூங்கிட்டான் சார். எழுப்பி பார்த்துட்டு வந்துட்டேன் சார். பொய் சொல்லாதடா. பொய் சொல்கிற வாய்க்கு போஜனம் கிடைக்காது. சத்தியமாக தூங்குனான் சார். சிச்சி, எல்லாத்துக்கும் சத்தியம் செய்யாதடா. நிஜமாக தான் சார் தூங்குனான் சார். கண்ணை திறந்துக்கிட்டு மறுபடியும் தூங்கிட்டான் சார். நாளைக்கு இட்டாரியா? ஓகே சரிங்க சார். அவனை இட்டுக்கிட்டு வந்தா தான் நீ உள்ளே நுழையணும், இல்லாட்டி உன்னை திருப்பி அனுப்பிச்சிடுவேன். சரிங்க சார். சாயங்காலம் திரும்பி வரும்போது கொஞ்சம் கூட உற்சாகம் இல்லை. களையற்று கிடந்த முகத்தை பார்த்து ஜுரம் அடிக்குதாடா என்று 10 தரமாச்சும் கேட்டாள் அம்மா. கழுத்திலும் மார்பிலும் தொட்டு தொட்டு உடம்பு சூட்டை சோதித்தாள். எதேச்சையாக திரும்பிய போது கிராமணி கடை பக்கமிருந்து சின்னசாமி வந்து கொண்டிருந்தான். 2 கைகளாலும் அணைத்தபடி தலையில் பெரிய பாத்திரத்தை தூக்கி கொண்டு வந்தான். முதலில் அவன் சின்னசாமிதானா என்று சந்தேகம் வந்து கால் நிஜார் நிறத்தையும் எலும்பான உடம்பையும் வைத்துதான் அடையாளம் காண முடிந்தது. சின்னசாமி, அவசரமாய் எழுந்து ஓடினேன். நொடியில் எனது கஷ்டங்கள் எல்லாம் மறைந்துவிட்ட மாதிரியும் எல்லா பிரச்சனைகளும் தானாகவே ஒரு முடிவுக்கு வந்த மாதிரியும் தோன்றியது. மூச்சு இறைக்க இறைக்க அவன் பக்கத்தில் போய் நின்றேன். அவனும் நின்று என்னை பார்த்தான். அந்த பெரிய பாத்திரத்தை தூக்க முடியாமல் உடம்பு தள்ளாடுகிற மாதிரி இருந்தது. சோனியான அவன் நெஞ்சுக்கூடும் உள்வாங்கிய கண்களும் என்னை ரொம்பவும் சங்கடப்படுத்தியது. என்னடா காலையில் எழுப்ப ஏண்டா அப்படி தூங்குன? நான் கூப்பிட்டது காதில் உள்ளலையா? உங்கள் அம்மா சொல்லலையா? நேற்றுலேருந்து உன்னை தேடுறேன் தெரியுமா? சீக்கிரம் சொல்கிறா பாலாஜி, எனக்கு தலை பயங்கரமாக வலிக்குது, போகணும். எதுக்குடா ஸ்கூலுக்கு வரமாட்ட? எதுக்கு கேட்குற? ராமதாஸ் சாருக்கு ரொம்ப கோபம், நீ வரலைன்னு ஒரே ஆத்திரம். பார்த்து கையோட கூட்டியார சொல்லி என்கிட்ட சொன்னார். இன்னைக்கு நீ உங்கள் வீட்டில் தூங்கினன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் நம்பவே இல்லை தெரியுமா? சின்னசாமியின் முகம் மிகவும் துக்கம் கொள்கிற மாதிரி இருந்தது. உணர்வே இல்லாமல் சில நிமிஷங்கள் சூனியத்தை பார்த்தபடி அப்படியே நின்றிருந்தான். கண்ணின் கோடியில் வருத்தம் தேங்கியது. ஸ்கூலுக்கெல்லாம் நான் இனிமேல் வரமாட்டேன்டா பாலாஜி. சார் உன்னை இனிமேல் அடிக்க மாட்டார்டா, வாடா. அதுக்கு இல்லடா பாலாஜி, கஷ்டமான பாடத்தெல்லாம் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்டா. டெஸ்ட்டில் நீ நிறைய மார்க் வாங்கலாம்டா. அதுக்கெலாம் இல்லைடா. பின்ன எதுக்குடா? சினிமா கொட்டையில் முறுக்கு வைக்கிறேன்டா நான். ஸ்கூல்லாம் இனிமேல் கிடையாதுன்னு அம்மா சொல்லிருச்சு. இப்போ கூட முறுக்கு மாவு தான் அரைச்சிட்டு போகிறேன். எனக்கு வருத்தமாக இருந்தது, நம்புவது கஷ்டமாக இருந்தது. எதனுடன் இதனை சம்பந்தப்படுத்தி கொள்வது என்று எனக்கு எதுவுமே புரியவில்லை. அவன் பேச்சு, குரலில் இருந்த வருத்தம், முகத்தில் படிந்த கோடுகள், கண்களில் தெரிந்த விவரம் புரியாத அச்சம் என்னை ஒடுங்கச் செய்தன. நான் வரேண்டா பாலாஜி, முதலாளி திட்டுவார். மரம் மாதிரி நான் நின்றிருந்த போதே சின்னசாமி நகர்ந்து விட்டான். பாதங்களை அழுத்தி அழுத்தி வைத்து இடுப்பை ஒடித்து சுமப்பதற்கான உறுதியை உண்டாக்கி கொண்டு அவன் நடந்து சென்ற விதம் மனசில் பதிந்தது. மறுநாள் காலையில் எதிர்பார்த்த மாதிரி ராமதாஸ் சார் அட்டெண்டன்ஸ் புத்தகத்தை வைத்துக்கொண்டு சின்னசாமியை பற்றி என்னிடம் கேட்க ஆரம்பித்தார். அவன் பள்ளிக்கூடெல்லாம் வரமாட்டானா சார், வேலைக்கு போகிறானா சார்? அவனை பாத்தியா நீ? அவனே தான் சார் சொன்னான். என்னான்னு சொன்னான்டா? சினிமா கொட்டாயில் முறுக்கு விற்கிறான் சார், ஸ்கூலுக்கெல்லாம் வரமாட்டானா. அடுத்த நொடி திடுவென நடந்து வந்து என் வார்த்தைகளில் நம்பிக்கையற்று உச்சந்தலையை பிடித்து உலுக்கி பிடரியிலோ முதுகிலோ 4 சாத்து சாத்தப் போகிறார் என்று நினைத்தபடி கலக்கத்தோடு ராமதாஸ் சாரை பார்த்தேன். ஆனால் அட்டெண்டன்ஸ் புத்தகத்தை அப்படியே மேஜை மேல் சரித்துவிட்டு அந்த நாற்காலியில் உட்கார்ந்தார் சார். கொஞ்ச நேரம் அந்த புத்தகத்தையே வெறித்து பார்த்தபடி இருந்தார். ஒரு வார்த்தை கூட இல்லாமல்
வெட்டி விழுந்த கிளை மாதிரி சாய்ந்திருந்தார். அன்றைய தினத்திற்கு அட்டெண்டன்ஸை எடுக்கவே இல்லை. எதுவும் புரியாமல் குழப்பத்தோடு சாரின் முகத்தை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தேன் நான். எத்தனை ஒரு ஆழமான, கண்களை கண்ணீரால் நிரப்பும், குழந்தை தொழிலாளர் பற்றிய பிரச்சாரமே இல்லாத எளிய மொழி நடையிலான அருமையான கதை. வாய்ப்பிருந்தால் வாசித்து பாருங்கள். மீண்டும் ஒரு அழகான படைப்புடன் சந்திக்கலாம். நன்றி.